அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். எந்த ஒரு மிகை முழு எண் எண்ணிற்கும் 2n + 6 × 9n ஆனது 7ஆல் வகுப்படும் என நிறுவுக. சரிங்களா? இப்போ நம்ம சாதாரணமாக மிகை முழு எண் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எண்ணுக்கு பதில் நம்ம 1, 2, 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது மிகை முழு அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர். எண்ணுக்கு பதில் நம்ம இங்கே 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். 6 × 9n வந்து 9/1 அப்படின்னு ஆகிடும். ஸோ அப்போ 9 ஆகிடும். 9 45, 6 54, 54 2 56. இது 7ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 7, 5 35, 6 42, 7 49, 8 56. அப்போ இது வந்து வகுப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணாக நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணி வகுப்படுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 2 எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்க போகிறேன்? 2 எடுத்துக்க போகிறேன். இந்த 2 கான்கரண்ட் எதால் வகுப்படும்? அப்போ வகுத்தி வந்து மட்டு 7. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 நான் 7ஆல் வகுக்கிறேன். 2ல் எத்தனை 7 இருக்குங்களா? இல்லை. அப்போ நம்ம 0 போட்டுக்கிறோம். 0 × 7 என்ன வரும்? 0. அப்போ 2ல் 0 போயிடுச்சுன்னா 2. இது தானே மீதி. ஸோ மட்டுப்படி எழுதணும் அப்படின்னா இது வகுப்படும் எண். அடுத்தது 2 தான் வகுத்தி மீதி. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நமக்கு என்ன தேவை? 2 தேவையா 2n தேவையா? 2n. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 2n போட்டுக்கிறேன். கான்கரண்ட் தென் 2n மட்டு 7. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவது நமக்கு என்ன தேவை? 9n. ஸோ நான் ஃபஸ்ட்டு 9ன்னு எடுத்துக்கிறேன். 9 எதால் நம்ம வந்து வகுக்க போகிறோம்? மட்டு 7. 9 7ஆல் வகுத்தா மீதி என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஏன்னா 9ல் ஒரு 7 இருக்குது, மீதி 2 இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவை? 9n. ஸோ அதனால் நான் இங்கே n போட்டேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 1ஐயும் 2ஐயும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பிரதியிட போகிறேன். இப்போ 2n + 6 × 9n. 2nக்கு பதில் என்ன போடலாம்? 2n மட்டு 7 பிரதியிட்டுட்டேனா? அடுத்தது கூட்டல் குறி 6 அப்படியே போட்டுக்கிறேன். 9nக்கு பதில் 2n மட்டு 7. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 2n மட்டு 7 இருக்குது, இதில் 6 2n மட்டு 7 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? 7 2n மட்டு 7ன்னு எழுதலாங்களா? இதில் 7ன்றது மீதி, மட்டு 7. ஓகேங்களா? அது வந்து வகுத்தி நமக்கு தெரியும். ஸோ இப்போ யூக்ளின் தியரத்திலே நம்ம பார்த்துருப்போம். அதாவது மீதி வந்து வகுத்தியை விட எப்படி இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சமமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 7 எதால் நம்ம வந்து வகுக்க போகிறோம்? 7ஆல். அப்போ 7 7, மீதி என்ன வரும்? 0 வரும். அப்போ இதனுடைய மீதி என்னது? 0. அப்போ 0 × 2n மட்டு 7. 0 இஸ் எனிதிங் 0. அப்போ 0ன்றது மட்டு 7ஆல் மீதியின்றி வகுப்படும். ஓகேங்களா? அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.
உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.